ஓம் நம சிவாயா என்ற இந்த ஐந்தெழுத்து மந்திரமானது நம்முடைய முன்வினைகள் அனைத்தையும் பொசுக்குகின்ற அற்புதமான ஆற்றல் பெற்றது. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். 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 பெரிதாக சமஸ்கிருத மந்திரங்கள் தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை. பெரிய பூஜை முறைகள் எல்லாம் நமக்கு தெரிந்து சாஸ்திரோத்தமாக பூஜை செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. பூஜை அறையிலே அமர்ந்து ஒரு 5 நிமிட நேரம் இந்த ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை நாம் சொன்னாலே நமக்கு அத்தனையும் கிடைக்கும். அப்படிப்பட்ட அருமையான மந்திரம் இந்த ஓம் நம சிவாயா என்ற மந்திரம். இந்த மந்திரம் எப்பேற்பட்டது தெரியுமா? 63 நாயன்மார்களும் தாங்கள் அருமையாக அந்த சிவனடியை பெறுவதற்காக சொல்லிய திருமந்திரம். 63 நாயன்மார்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவர்கள் அத்துணை பேருமே என்ன செய்தார்கள்? ஓம் நம சிவாயா இந்த மந்திரத்தை தாரக மந்திரமாக பிடித்து கொண்டார்கள். சிக்கென பற்றினேன் சிவனே உன்னை என்று பாடுகின்றார்கள். அதுபோல வேறு எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் அந்த சிவ மந்திரத்தை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். இறைவனோடு கலந்து விட்டார்கள். கிடைத்தற்கரிய பேரு இந்த மனித பிறவி. இந்த மனித பிறவி என்பது ஏறத்தாழ 21 லட்சம் பிறவிகளுக்கு பின்பு நமக்கு வருவது இந்த மனித பிறவி. மனிதன் ஒருவன்தான் மேலுக்கு வளர்கின்றான். மிக அழகாக வாரியார் சுவாமிகள் சொல்வார் தன்னுடைய சொற்பொழிவிலே, மற்ற 5 ஜீவன்கள் எல்லாம் இப்படி வளர்கின்றது, மனிதன் ஒருவன் தான் மேல் நோக்கி வளர்கின்றான். காரணம் என்ன? இந்த பிறவியோடு அனைத்தையும் முடித்துவிட்டு இறைவனோடு கலந்து விட வேண்டும், ஜோதியிலே கலந்து விட வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை சொன்னாலே போதும். வடமொழி தெரியவில்லையே, எனக்கு அந்த மொழி தெரியவில்லையே, இந்த மொழி தெரியவில்லையே என்றெல்லாம் ஆதங்கப்பட வேண்டாம். செந்தமிழிலே அருமையான இந்த 5 எழுத்து மந்திரம் ஓம் நம சிவாயா, இதற்கு இணை எதுவுமே இல்லை. இந்த மந்திரத்துக்கு இணையான ஒரு சொல் எதுவுமே இல்லை. மாணிக்கவாசக பெருமான் இந்த சிவபுராணத்தை இயற்றிய பிறகு சிவனே அதிலே கையொப்பமிடுகின்றார்.